இறைமைந்தன் இயேசுவுக்கு மட்டும் உரியவர்களான உங்கள் அனைவருக்கும் பாலன் இயேசு பிறந்த நாள் விழாவின் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நம் திரு அவையின் முதற் மறைசாட்சி கிறிஸ்துவுக்காக முதல் இரத்த துளியை மண்ணில் விதைத்த புனித ஸ்தேவானின் திருநாளை இன்று கொண்டாடுகின்றோம். இத்திருநாள் 3 முக்கிய செய்திகளை சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க அழைப்பு விடுக்கின்றது. 1. ஸ்தேவான் அருள் நிறைந்தவராய் அருஞ்செயல்களை ஆற்றினார் என்று முதல் வாசகத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரின் அருளால் செய்யும் காரியங்கள் மட்டுமே அவருக்கு விருப்பமுடையதாய், மனித ஆற்றலுக்கும் சிந்தனைக்கும் அப்பாற்பட்டதாய் அமையும். மனித ஆற்றலை முன்னிலைப்படுத்தி மனித சிந்தனையை மட்டுமே நம்பி செய்யும் காரியங்கள் யாவும் முற்றிலும் வீண். ஒவ்வொரு திருவருட்சாதனமும் இவ்வருளை நாம் பெறுவதற்கான வாய்க்காலாக விளங்குகின்றது. பல திருவருட்சாதனங்களை பெற்றுள்ள நாம் ஆண்டவரின் அருள் நிரம்ப பெற்றவர்களாய் நற்காரியங்களால் தூய வாழ்வால் அவருக்கு சான்று பகர வேண்டும் என்பதே அவரது அளப்பரிய விருப்பம். 2. மக்கள் ஸ்தேவான் மீது வெகுண்டெழுந்த போது அவரது பார்வை வான் நோக்கி இருந்தது. இறையவனின் அன்பில் மூழ்கியவராய் தன் உயிரை பறிக்க பாய்ந்து வந்தவர்களையும் மன்னிக்க இறைவனிடம் இறைஞ்சினார். இறைவனுக்காக மட்டுமே வாழ வேண்டும் என்று அளவு கடந்த அன்போடு அவரை பின்பற்ற விழையும் நமக்கு ஸ்தேவான் ஒரு முன்னோடி. எச்சூழலிலும் எவ்வித இடர்பாடுகள், துன்பங்கள், இழப்புக்கள் மத்தியிலும் நம் பார்வை இறைவனை மட்டுமே நோக்கியதாக இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் கடந்து செல்லவும் அவருக்காக நம்மையே இழக்கவும் வலிமை தருவார் நம் தந்தையாம் இறைவன். 3. தூய ஆவியாரால் நிறைந்த வாழ்வு. இறைமகன் இயேசு இம்மண்ணுலகில் நமக்கு துணையாளராய் தூய ஆவியானவரை அனுப்பினார். ஆவியாரால் நிறைந்த வாழ்வு மட்டுமே நிலை வாழ்வை உரிமை பேராக்கிக் கொள்ள வழிவகுக்கும். நம் எண்ணம், சொல், செயல் அனைத்தையும் ஆவியானவரின் ஆளுகைக்குள் அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மை வழிநடத்துவார். ஸ்தேவானைப் போல் துணிவுடன் மரணத்தையும் எதிர்கொள்ள ஆற்றலை தருவார். இவ்வுலக காரியங்கள் நம்மை ஈர்க்காதபடி இறை திருவுள்ளப்படி இறைவனுக்கு சான்று பகரும் வாழ்வு வாழ நம்முடன் பயணிப்பார். இவ்வாறாக நம் வாழ்வின் ஒவ்வொரு வினா பொழுதும் இறை அன்புக்கும் இறை இரக்கத்திற்கும் சான்றாகிட ஒருவர் ஒருவருக்காக மன்றாடுவோம். இறைமகன் இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமென்.